கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு எ ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம புத்தியோட நடந்துக்கணும். சில நேரம் உடல் வலிமையை விட நம்ம புத்தியோடு நடக்கிறது நமக்கு அதிக பலனை கொண்டு வரும். We have to act wise. Sometimes instead of displaying our physical strength, being wise will always help us. விவேகமாக நடந்துக்கணும். We have to act wise. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. நீதிமொழிகள் 14:18. பேதையர் புத்தியினத்தை சுதந்தரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூடப்படுகிறார்கள். Proverbs 14:18. The simple inherit folly, but the prudent are crowned with knowledge. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம விவேகமாக நடந்துக்கணுமா? See what the Bible says. We have to be wise. We have to be prudent in whatever we do. ஒரு முறை ஒரு ராஜா தன்னுடைய அரசபையில் ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு. இந்த தேசத்திலே யார் ரொம்ப தைரியசாலின்னு நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன்னு. Once a king gave an announcement in his court. He said, I want to know who is the most courageous person in our kingdom. அவர் சொன்னார், நான் 2 வாரம் அவகாசம் கொடுக்குறேன். இந்த 2 வாரத்தில் நீங்கள் யார் தைரியசாலியோ அவங்கள கொண்டு வந்து நிறுத்துகிறவங்களுக்கு 1000 பொற்காசுகளை நான் கொடுப்பேன்னு சொன்னார். I give you 2 weeks time. People have to bring the most courageous person in front of me and I will reward the person with 1000 gold coins if they prove themselves to be courageous. I will give a reward of 1000 gold coins to the person who brings the courageous person to me. 2 வாரம் கழித்து அரசபை கூடுச்சு. மக்களெல்லாம் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. After 2 weeks, the court was again gathered. People also gathered there to see what is going to happen. முதல்ல ஒரு மந்திரி ஒரு மனிதனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினார். அவர் சொன்னார், இந்த மனுஷன் தன் உடலை நல்ல பேணி பாதுகாத்து வலிமையாக வச்சுருக்காரு. இவர் தான் நான் பார்த்ததுலேயே தைரியசாலின்னு. One minister brought a strong man and presented him in front of the king and said, this is the courageous person I have seen because he has taken care of his body very well and he has made it very strong. அந்த ராஜா பார்த்துக்கிட்டே இருந்தார். The king was watching. அப்போ அந்த பலசாலியான மனுஷன் தன் சட்டையை கழட்டிட்டு சொன்னார், என்ன சண்டையில் ஜெயிக்கிறதுக்கு இங்கே யாராவது இருக்கீங்களான்னு தன்னுடைய உடல் பலத்தை காமிச்சார். The man who was very strong removed his shirt and called for an open challenge saying, is there anyone who can fight with me? And also displayed his muscles. அடுத்து ஒரு போர் வீரன் வந்து ராஜா முன்னாடி நின்னார். நெக்ஸ்ட் a soldier came and stood before the king. அந்த போர் வீரர் சொன்னார், ஐயா நான் உங்கள் படையில் இருக்கிறேன். இந்த நாட்டுக்காக பல போரில் நான் பங்கு பெற்றிருக்கேன். பல எதிரிகளை வாளால் வெட்டியிருக்கிறேன். He said, sir, I am in your army. I have participated in many wars in our country. I have killed many enemies with my sword. அது மட்டும் இல்லை, என்னுடைய உடம்பில் பல காயத்துக்குரிய தழும்புகளும் இருக்குதுன்னு அந்த தழும்புகளை காமிச்சார். Then he said, I also have many scars in my body that I received during the war. And he showed the scars. இந்த ராஜா அந்த தழும்புகளெல்லாம் பார்த்துட்டு கேட்டார், நீ நல்ல தைரியசாலின்னு நான் ஒப்புக்கொள்கிறேன், ஆனால்
முதல்ல வந்த அந்த பலசாலி சண்டைக்கு கூப்பிடும்போது நீ ஏன் வரலன்னு கேட்டார். The king said, I accept you are a courageous person, but when the strong man called out for a fight, why didn't you come? நீ ஒரு பணத்தாசை பிடிச்சவன், நீ உண்மையான தைரியசாலி இல்லை, அதனால நீ போயிருன்னு சொல்லிட்டாரு ராஜா. The king said, you are really not a courageous person, but you are a money-minded person, so you leave this place. அடுத்து ஒரு மந்திரி ஒரு மனிதனை கூட்டிகிட்டு வந்தார். Next a minister brought a man with him. அவர் சொன்னார், இந்த மனிதன் நம்முடைய தற்கொலை படையை சேர்ந்தவர். தற்கொலை படையில் இருக்கிறவங்க யாருக்கும் உடல் அளவில் பலம் தேவையில்லை, அவங்க மனதளவில் தைரியசாலிகள். ஏன்னா தங்களுடைய உயிரையும் துச்சமாக எண்ணி அவங்க நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்கிறவங்கன்னு சொன்னார். The minister said, this man belongs to our suicide squad. It is not necessary for a person in a suicide squad to have a strong body, but a courageous mind to give up their life for their country. அப்போ அந்த ராஜா இந்த மனுஷன் நல்ல தைரியசாலி தான் சொல்லி அவரை ஒரு இடத்துல உட்கார வச்சாரு. The king said, yes, he is a courageous person and made him to sit in a place. அடுத்து ஒரு மந்திரி மதிவாணன் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்தார். அப்போது இந்த ராஜா பார்த்துட்டு, என்ன நீ ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வரேன்னு கேட்டார். அதுக்கு அந்த மந்திரி சொன்னார், இந்த ஆட்டுக்குட்டி தான் இந்த தேசத்திலேயே தைரியசாலின்னு சொன்னார். நெக்ஸ்ட் a minister மதிவாணன் he brought a goat with him. The king asked, why are you bringing a goat with you? The minister said, this is the most courageous person in our country. அந்த ராஜாவுக்கு ஒன்றும் புரியலை. எதுக்கு இப்படி சொல்கிற? மதிவாணனுக்கு மதி மங்கி போச்சான்னு கேட்டார். The king asked, why are you saying like this? Have you lost your senses? அப்போ அந்த மந்திரி தன்னுடைய வாளை எடுத்து அந்த முதல் பலசாலியோட கழுத்தில் வச்சார். அந்த பலசாலி சொன்னார், நான் பலத்தில் அதிகமானதான், ஆனால் நான் நிராயுதபாணியாக இருக்கும்போது நீ என்னை எப்படி கொல்ல வரலான்னு. The minister took his sword and kept it in the throat of the first strong person. The person said, I am a strong person, but how can you keep a sword in my neck when I am without any weapon? அந்த பலசாலியோட கண்ணில் பயம் தெரிஞ்சுது. The first courageous man was so scared and it was shown in his eyes. ரெண்டாவது அந்த மந்திரி அந்த தற்கொலை படையை சேர்ந்தவர்கிட்ட போய் சொன்னார், நான் உன்னுடைய மகனை கடத்தி வச்சுருக்கேன், நான் குறிப்பிட்ட நேரத்தில் திரும்பி போகலன்னா உன்னுடைய மகனை கடத்தி வச்சுருக்கவங்க கொன்றுவாங்க அப்படின்னு. The minister went to the suicide squad person and said, I have kidnapped your son, and if I don't go to the place in the right time, some people will murder your son. அவர் உடனே அந்த மந்திரியோட காலில் விழுந்து, ஐயா, என்னுடைய மகனுடைய நல்வாழ்க்கைக்காக தான் நான் இந்த தற்கொலை படையிலேயே சேர்ந்தேன், என்னுடைய மகனை கொன்றாதீங்க, விட்டுருங்கன்னு கதறி அழுதாரு. The person immediately fell at the feet of the minister and said, Sir, I joined the suicide squad for the well-being of my son. Please spare my son. அடுத்து அந்த மந்திரி ஒரு மனிதனை அந்த கூட்டத்திலேருந்து கூப்பிட்டாரு. அவர் வரும்போது ஒரு கத்தியோடையும் முறுக்கு மீசையோடையும் வந்தார். Next the minister called a person from the crowd. The man was coming there with a big knife in his hand. அவர் அந்த மனுஷன்ட்ட சொன்னார், இப்போ அந்த கத்தி அந்த ஆட்டோடைய கழுத்தில் வையின்னு. The minister ordered the man to keep the big knife on the neck of the goat.
அந்த ஆடு எந்தவித அசைவும் இல்லாமல் அமைதியாக நின்றுட்டு இருந்தது. The goat did not move. It was standing quietly in its place. அப்போ தான் அந்த மந்திரி ராஜா கிட்ட சொன்னார், பார்த்தீங்களா, இந்த முதல் பலசாலிக்கு உயிர் பயம் இருக்குது, நீங்கள் ரெண்டாவதாக வந்த மனுஷனுக்கு பண ஆசை இருந்தது, மூணாவதாக வந்த மனுஷனுக்கு தன் குடும்பத்து மேலே அக்கறை இருந்ததுனால ஒரு பயம் இருந்தது. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டிக்கு எந்தவித பயமும் இல்லை. The minister said to the king, "Dear king, the first man had a fear for his life. The second man who came had a love for money. The third man had a love for his family, that he was scared about their well-being. But this goat is not scared about anything." அப்போ தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுது, நம்ம உடம்பில் அதிக பலன் இருக்கிறதோ இல்லை தைரியம் இருக்கிறதோ முக்கியம் இல்லை, நமக்கு விவேகம் இருக்கிறது தான் முக்கியம்னு. Then only the king understood that it is not important to have physical strength or courage. It is very important to be wise. அப்புறம் அந்த மந்திரிக்கு ராஜா 1000 பொற்காசுகளை கொடுத்தாரு. அந்த மந்திரி 500 பொற்காசுகளை தனக்கு எடுத்துட்டு 500 பொற்காசுகளை அந்த ஆடை வெட்ட வந்தருக்கு கொடுத்துட்டாரு. Then the king gave 1000 gold coins to the minister. He took 500 gold coins and gave 500 to the butcher who came along to cut the goat. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.